அல்லாஹ் சொல்றான் மறுமையில இணை கற்பிக்கும் பாவத்தை மன்னிக்க மாட்டேன். இவங்க சொல்றாங்க சுபான மௌலிதுல, நபியை நீங்க மன்னிப்பீர்கள் பெரும்பாவத்தை. யார் பெரிய ஆள்? இப்ப குர்ஆன் படி அல்லாஹ் தான் பெரியவன், மௌலிதின் படி நபிகள் நாயகம் தான் அல்லாஹ் விட பெரியவங்க. இப்ப எதை நம்ம எரிக்கணும், எதை புறக்கணிக்கணும்? யோசிச்சு பாருங்க. எது நேர்வழி, எது வழிகேடு? ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு திருக்குரானை மக்களிடத்திலே படிக்கக்கூடிய, புழங்கக்கூடிய, அது தொடர்பான சமுதாயம் உருவாகி இருக்கிறது. அன்னைக்கு என்ன, புது வீடு, அஜரத்தை போய் கூப்பிடுவாங்க, அஜரத்து வாங்க எங்க வீட்டுக்கு. எதுக்கு? மௌலுது ஓதுவாங்க. இல்ல குரான் ஓதுங்களே. அது என்ன இளவு விடா, குரான் ஓத சொல்றீங்க என்று ஏளனம் பேசினார்கள். ஏன்? செத்தவனுக்கு குரான் நாங்க லியுந்திரபிஹி மன்கான ஹய்யன், உயிரோடு இருக்கிறவனுக்கு எச்சரிக்கை செய்வது குரான். இவங்க உயிரோடு இருக்கும்போது உனக்கு குரானை புரியாதுன்னு மறக்கடித்து மறைத்து வைத்து விட்டு மௌலிது குப்பைகளை ஓதிவிட்டு செத்ததுக்கு பிறகு தல்கின் ஓதுவார்கள். உன்னிடத்தில் வானவர் ஒருவார் பாயிண்ட் கொடுக்கிறாங்களாம் மௌத்தா போனவன்ட்ட. உன் இறைவன் யார் என்பார் அல்லாஹ் என்று சொல்ல, உன் இமாம் யார் என்றார் குரான் என்று. ஏண்டா இந்த குரானை உயிரோடு இருக்கும்போது சொல்லி கொடுத்திருக்க வேண்டியதானே? அவன் படிச்சு தெளிவடைஞ்சிருப்பானே, உங்க சேட்டைகளை புரிஞ்சிருப்பானே, உங்களுடைய பித்தலாட்டங்களை தோல் உரிச்சிருப்பானே அவனே. அதை மறைத்தார்கள், குரான் புரியாது என்றார்கள்.